தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக மூத்த தலைவர் எச் ராஜாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த 6 மாத கால சிறை தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. மேல்முறையீடு செய்ய வசதியாக தண்டனையை நிறுத்தி வைக்க கோரிய நிலையில் அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தற்போது தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறார். திமுக எம்பி கனிமொழி குறித்த அவதூறு கருத்து வழக்கில் 2 வழக்குகளில் தலா 6 மாத காலம் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தற்போது எச் ராஜாவின் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நகரில் இருக்கும் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி கனிமொழி குறித்த பேச்சு விவகாரத்தில் எச் ராஜா குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. திமுக எம்பி கனிமொழி குறித்த பேச்சு விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர், தற்போது தமிழ்நாடு பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவராக உள்ள எச் ராஜா குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக எம்பி கனிமொழி குறித்த பேச்சு விவகாரத்தில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா குற்றவாளி என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம்.